ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மார்ட் பைக் வந்த புதுசில் நல்ல வரவேற்பு கிடைச்சாலும் போக போக மக்கள் இதை பயன்படுத்த குறைச்சிட்டாங்க. பல ஃபீச்சர்ஸ் இந்த பைக்கில் இருந்தாலும் மக்கள் ஏன் இதை பயன்படுத்த மாட்டுறாங்க? உலகத்துக்கு முதல்ல இந்த பைக் ஷேரிங் சிஸ்டம்னு அறிமுகம் செஞ்சது யார்? இந்தியாவுக்கு எப்போ இதை அறிமுகம் செஞ்சாங்க? வாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். உலக நாடுகளில் ஏன் இன்னும் இது ஃபேமஸாக இருக்குது, இந்தியாவில் ஏன் இது ஃபெயிலியர் ஆச்சு, எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சைக்கிளோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ஒரு அலாய் வீலு, டியூப்லெஸ் டயருங்க. டயரில் டியூபே இருக்காது, வெறுமனையாக ஓட்டை மட்டும்தான் இருக்கும். அதில் பஞ்சரே உங்களுக்கு ஆகாது. எந்த ஒரு நில பரப்புலையும் நீங்கள் இந்த வண்டியை ஓட்டிகிட்டு போகலாம், எந்த ஒரு சர்க்கிளும் இருக்காது. இந்த ஃபுல் வெஹிக்கிளோட பாடி மெட்டல் அலாயால் செஞ்சுருக்கு, அதனால் கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் இருக்கும். அட்ஜஸ்டபிள் சீட் பண்ணிக்கலாம். முன்னாடி நீங்கள் ஏதாவது பேஸ்கெட் இருக்குது, நீங்கள் பொருள் எதாவது வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் டயரும் அதே போல் பஞ்ச்லெஸ் டயர் தான். உங்களுக்கு அலாய் வீலு, ட்ரம் பிரேக் செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு பைக்கில் இருக்கிற சிஸ்டம் மாதிரி தான் இதுலேயும் ட்ரம் பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இது செயின்லெஸ் டெக்னாலஜி. ஸ்மார்ட் பைக் மொபிலிட்டி அப்படின்ற ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸ்மார்ட் கேஷில் 100 ரூபா நீங்கள் மினிமம் பேலன்ஸ் வச்சுக்கணுங்க. நீங்கள் ஜிபே, பேடிஎம்மு அது வழியாக நீங்கள் பண்ணிங்கன்னா அது அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஸ்மார்ட் கேஷில் 100 ரூபா போட்டு வச்சுக்கோங்க. உங்களோட ஃபோன் நம்பர், நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஸ்கேன் QR கோடு இருக்கும், அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த பைக்கோட நம்பர் என்டர் பண்ணிங்கன்னா அன்லாக் ஆகிடும். 1 ஹவருக்கு இது 5 ரூபா. நெக்ஸ்ட் 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 9 ரூபா 90 காசு. இதில் 2 வேரியண்ட் இருக்குது. பைக் இருக்குது, செயின் இருக்குது. நீங்களே மிதித்து ஓட்டுற மாதிரி 2 வேரியண்ட் இருக்குது. மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 275 ரூபா. 1 டே மட்டும் ஓட்டணும் அப்படின்னா 54 ரூபா இருக்குது. 3 மாதத்துக்கு 769 ரூபா. இந்த மாதிரி மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்ஸு, அதில் உங்களுக்கு ஆஃபர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. முதல்ல பைக் ஷேரிங் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தின நாடு நெதர்லாண்ட். 1965 ஒயிட் பைசைக்கிள் பிளான் அப்படின்னு அறிமுகப்படுத்தின நாடுனா நெதர்லாண்ட் தாங்க. நெதர்லாண்டில் அறிமுகப்படுத்தி இருந்தாலும் அது அந்த அளவுக்கு சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகலை. 2008 தான் சைனாக்காரங்க ஹான்சுங் பப்ளிக் சைக்கிள்ன்றது அறிமுகப்படுத்தினாங்க. டிராஃபிக்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கும் இந்த திட்டம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. 2016 தான் ஓஃபோ அண்ட் மொபைக் இந்த 2 பேர் தனியார் நிறுவனங்கள் தான் டாக்கிங் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. டாக்லெஸ் சிஸ்டத்தையும் கொண்டு வந்தாங்க. ப்ளஸ் மொபைல் ஃபோன் ஆப் வச்சு நம்ம எப்படி அந்த பைக் ஷேரிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத டெவலப் பண்ணதே ஓஃபோ அண்ட் மொபைக் கம்பெனி தான். பைக் ஷேரிங் சிஸ்டம் 2017 இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க. ட்ரின் அப்படின்ட்டு மைசூரில் இந்த பைக் ஷேரிங் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் 2018 பூனே, டெல்லி அப்படின்னு ஒரு கட்டமாக அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2019 சென்னை பைக் ஸ்மார்ட் பைக் அப்படின்னு சொல்லிட்டு 2019 தான் சென்னையில் அறிமுகப்படுத்தினாங்க. 1.18 கோடியில் ஆரம்பத்தில் இது சென்னை கார்ப்பரேஷன் கூட இணைந்து இது ஆரம்பிக்கப்பட்டதுங்க. இதோட சைக்கிள் ஒரு சைக்கிளும் விலை பார்த்தீங்கன்னா 20,000 35,000 வரைக்கும் இது இருக்குங்க. மழையிலையும் வெயிலையும் இது ஒரு ஸ்டேஷன், டாக்கிங் ஸ்டேஷன்லையும் இருக்கிறதுனால கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது உண்மைதாங்க. ஆனாலும் நம்ம ஓட்டுற அளவுக்கு இதில் பெரிய அளவுக்கு டேமேஜ் ஒன்றும் இல்லை. அதாவது பிரேக்கிங் சிஸ்டம் கரெக்டாக தான் இருக்குது. ஜிபிஎஸ்ஸு, லாக்கிங்கு எல்லாமே கரெக்டாக தாங்க இருக்குங்க. கொஞ்சம் அங்கங்கே துருப்பிடிச்சி இருக்குது, அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா மழையிலையும் வெயிலையும் அப்படியே நிற்கிறதுனால இருக்குது. ஆனாலும் நம்ம ஓட்டுற அளவுக்கு போதுமான அளவுக்கு இருக்குங்க. அதில் எந்த குறைபாடும் இல்லை.
பைக் ஷேரிங் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும். அது மட்டும் இல்லை, ஆப் யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு நாலேஜ் இருக்கணும். படிக்காதவங்களுக்கு இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, பைக் டாக்ஸி ரேப்பிடோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ₹20 ₹30 ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் விட்றாங்க. கம்பேரிட்டிவ்லி நம்ம அந்த காஸ்ட்டுக்கு நம்ம பைக்கிலே போயிடலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, படிக்க தெரியாதவங்களுக்கு இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இன்ஸ்டலேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட்டு, நெட் பேங்கிங்கு, ஜிபே இந்த மாதிரி அந்த மாதிரி டெக்னாலஜிஸை வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுனால படிக்காதவங்களுக்கு இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்தியா பொறுத்த மட்டும் நம்மளுக்கு ரோட்டில் செப்பரேட் சைக்கிளுக்கு ட்ராக்குன்னு ஒன்று இல்லைங்க. அது மட்டும் இல்லை, டாக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபாரின்லலாம் டாக்லெஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளது டாக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரோலேருந்து இன்னொரு மெட்ரோக்கு தான் நம்மளுக்கு டாக்கிங் சிஸ்டம் வந்து வச்சுருக்காங்க. அதனால் ஒரு இடத்துலேருந்து நம்ம எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல விட்டுட்டு அதே இடத்துலேருந்து நம்ம திருப்பி இன்னொரு டாக்கிங் சிஸ்டத்துக்கு கொண்டு போய் விடுறதுனால இது ஒரு கஷ்டமான இது தாங்க இருக்குது. அடுத்தது ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெகுலராக இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்ஸு, அதில் ஆஃபர்ஸு அதெல்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. வெளிநாடுகளில் வந்து இது ஏன் ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் டாக்லெஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு எந்த இடத்துல வேணாலும் போய் அந்த சைக்கிளை விட்டுட்டு போகலாங்க. உதாரணத்துக்கு டி நகர்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு எங்கே வேணாலும் போய் விட்டுட்டு மயிலாப்பூரோ மந்தவெளியோ ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்கள் போய் விடுறீங்க அப்படின்னா எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் விட்டுட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மற்றவங்கள ஜிபிஎஸ் மூலியமாக ட்ராக் பண்ணி எங்கே இருக்குன்னு பார்த்து அவங்க எடுத்துப்பாங்க. இந்தியாவில் அந்த மாதிரி சிஸ்டம் இன்னும் கொண்டு வரல. டாக்லெஸ் சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னா ஆஃபரும் இதுக்கு நிறைய கொடுத்தாங்கன்னா பைக் ஷேரிங் சிஸ்டம் உண்மையிலே எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.